Hi, hello everyone. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம pharmacology unit 2ல லாஸ்ட் டாபிக்கான ட்ரக் டிஸ்கவரி ஃபேஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஒரு ட்ரக்கு வந்துட்டு நம்ம இது வரைக்கும் ட்ரக் பற்றி பார்த்துருக்கோம். ட்ரக்னா என்ன, ஃபார்மகாலஜினா என்ன, அப்புறம் அதில் ஏடிஎம்இ அண்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ், ட்ரக் இன்ட்ராக்ஷன், ரிசப்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது ஒரு புது ட்ரக் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ரெகுலைசேஷன் இருக்குது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ட்ரக் டிஸ்கவரியில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபேஸஸ்னால் மொத்தம் 7 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். செகண்ட் அதை வேலிடேட் பண்ணுவோம். தேர்ட் ஒன் ஹிட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஃபோர்த்து வந்துட்டு லீட் ஆப்டிமைசேஷன். ஃபிஃப்த்து வந்து அனிமல் ஸ்டடீஸ். சிக்ஸ்த்து வந்துட்டு கிளினிக்கல் ஸ்டடீஸ்ன்றது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து ஹியூமனில் நடக்கிறது. தென் ரெகுலேட்டரி அப்ரூவல் அண்ட் மார்க்கெட்டிங். இவ்வளோ தான் 7 ஃபேஸஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன? ஸோ ஒரு பயாலஜிக்கல் டார்கெட், அந்த டிசீஸுக்கான ஒரு பயாலஜிக்கல் டார்கெட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதான் வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டார்கெட்ன்றது என்னவா இருக்கலாம்? ஒரு ரிசப்டாராக இருக்கலாம், ஒரு என்சைமாக இருக்கலாம், ஒரு அயன் சேனலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ அதுவாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபார் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ ரிசப்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸில் வந்து மார்ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட வந்துட்டு பைண்ட் ஆகும்? ஓபியாய்ட் ரிசப்டார். ஸோ இந்த ஓபியாய்ட் ரிசப்டார் டார்கெட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டிசீஸ் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ், ஒரு ஜினோமிக் ஸ்டடீஸ், அதாவது ஒரு ஜீன் பற்றி, இல்லை ப்ரோட்டோமிக்ஸ், ஒரு ப்ரோட்டீன் அனாலிசிஸ் பற்றி படிப்போம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரோட்டோமிக் ஸ்டடீஸ்க்கு அல்சைமர் டிசீஸுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் வந்து அதில் ஒரு ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது ஓகேவா. அதான் வந்து ப்ரோட்டோமிக்ஸ். ஒரு ப்ரோட்டீன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு ப்ரோட்டீன் பற்றி படிக்கிறது தான் ப்ரோட்டோமிக்ஸ் ஓகேவா. ஸோ ஒரு ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் டிஷ்யூ வந்து கம்பேர் பண்ணுறது. பயாலஜிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லை பாத்வே அனாலிசிஸ் வந்துட்டு பண்ணுறது. இது மூலமாக தான் வந்துட்டு நம்ம ஒரு டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனை வந்து பண்ணுறோம் ஓகேவா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹைப்பர் டென்ஷன் ட்ரக்ஸ். ஸோ அண்ட் ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு ஏசி என்சைம் தான் டார்கெட், அப்போ அதை இன்னபிட் பண்ணணும். ஸோ நம்ம டார்கெட் என்ன? ஏசி என்சைம் வந்து இன்னபிட் பண்ணுறது. அதை இன்னபிட் பண்ணால் நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ஓகேவா. அதாவது ஒரு கோல் செட் பண்ணுறது. செகண்ட் வேலிடேஷன். ஓகே, டார்கெட் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ரிசப்டாரோ இல்லை ஒரு என்சைமோ இன்னபிட் பண்ண போகிறோம். வேலிடேஷன். ஸோ அந்த டார்கெட் ஆக்சுவலி வந்துட்டு அதை பிளாக் பண்ணால் எனக்கு வந்து டிசீஸ் கம்மியாகுமா? இப்போ ஏசி என்சைமை இன்னபிட் பண்ணால் எனக்கு வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஆக்டிவிட்டி வந்து வருமா அப்படின்றது தான் வேலிடேஷன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஜீன் நாக் அவுட், நாக் டவுன், இதுக்கு வந்து ஸ்டடீஸ் இருக்குது. எஸ்ஐஆர்என்ஏ ஸ்டடீஸு, இல்லைனா சிஆர்ஐஎஸ்பிஆர் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டடீஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணுவோம். ஜீன் நாக் அவுட், ஜீன் நாக் டவுன்ன்றது ஒரு ஜீனை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, அது இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகும், அது இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுன்றது தான். நான் இந்த டெப்டாக போகல. இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர்ன்றது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டேஷன் தான். ஒரு கம்ப்யூட்டர் ஆப் வச்சுட்டு நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறது ஓகேவா. இல்லை அனிமல் மாடலோ இல்லை ஒரு லிகாண்டோ இன்னபிட்டர்ஸோ வச்சு நம்ம பண்ணுறது தான் டார்கெட் வேலிடேஷன் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு கீ ஐடியா பாருங்கள். அதாவது எனக்கு வந்து இப்போது ஏசி என்சைம் தான் இன்னபிட் பண்ண போகிறேன், பிளாக் பண்ண போகிறேன். ஸோ அதை வேலிடேட் பண்ணுறது தான் ஓகேவா. ஓகே, ஹிட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஸ்க்ரீனிங் பண்ண போகிறேன். அந்த மாலிகுலரை நான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதாவது ஹிட்ஸுன்றது என்னன்னா காம்பவுண்ட் வித் டிசையர் ஆக்டிவிட்டி. நான் எடுத்திருக்க ட்ரக்கு எனக்கு வந்து டிசையர் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குமா? இப்போ ஏசி இன்னபிட்டார் ட்ரக் வந்துட்டு எனக்கு எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனை கம்மி பண்ணுமான்றது தான் வந்து அந்த ஹிட்ஸ் ஓகேவா. என் டார்கெட்டோட இப்போ நான் எடுத்திருக்க அந்த லீட் அந்த மாலிக்யூல் வந்துட்டு எனக்கு ஏசி என்சைம் இன்னபிட் பண்ணுமா அப்படின்றது தான் ஓகேவா. இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹை த்ரூபுட் ஸ்க்ரீனிங்கு, விர்ச்சுவல் ஸ்க்ரீனிங்கு, அதாவது கம்ப்யூட்டர் டாக்கிங் பண்ணுவாங்க, நேச்சர் சோர்ஸ்,
பிளான்ட்ஸ், மைக்ரோப்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹிட்டுன்றது நம்ம டிசையர் ஆக்டிவிட்டி இருக்கான்றது கண்டுபிடிக்கிறது. நான் எடுத்திருக்க ட்ரக்கு எனக்கு ஏசி என்சைம்ஸை இன்னபிட் பண்ணி எனக்கு ப்ரெஷரை கம்மி பண்ணுதா, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நமக்கு வந்து டிசைர் காம்பனன்ட் கிடைச்சிருச்சு. இதை வந்து லீட் ஐடென்டிஃபிகேஷன் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணணும். ஹிட்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காக சேஃபான காம்பனண்ட்டாக நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? அதோட பொட்டன்சி, அது டார்கெட்டில் ஆக்ட் ஆகுதா, அது நம்ம உடம்புல வந்துட்டு அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசமாக எக்ஸ்க்ரீட் ஆகுதா, இல்லை டாக்ஸிசிட்டி இருக்கா அப்படின்றது. ஓகேவா? இது கான்செப்ட் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரக் இப்போ நம்ம எடுத்திருக்க லீட் காம்பனண்ட்டில் எதனா மாடிஃபை பண்ணால் பொட்டன்சி அதிகமாகுமா, ஆக்டிவிட்டி அதிகமாகுமா, இல்லை டாக்ஸிசிட்டி அதிகமாகுமா, இந்த மாதிரி வந்து செக் பண்ணுறதா வந்து லீட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம மாலிகுல் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ், அதாவது இது ஹியூமன்ஸ் கொடுக்கறதுக்கு சேஃபான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் வந்து நம்ம படிக்கிறோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இன்விட்ரோ ஸ்டடீஸ், செல்ஸில் ஸ்டடி பண்ணுறது தான் இன்விட்ரோ ஸ்டடீஸ். இது வந்து ஒரு 1 மார்க்கு இன் காம்படிட்டிவ் எக்ஸாம். இன் வைவோனா அனிமல்ஸில் வந்து பண்ணுறது. ஓகேவா? டாக்ஸிசிட்டி, அது அக்யூட்டா, குரோனிக்கா, அது ஏடிஎம் எப்படி இருக்குது, இது ஹியூமன்ஸில் கொடுக்கலாமா, சேஃப்டியான்றத அந்த ப்ரீகிளினிக்கல் ஸ்டடீஸில் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இது வரைக்கும் அந்த காம்பனன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு ஃபார்முலேஷன் பண்ணி நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். இதில் வந்து ஃபேஸ் 1 2200 ஹெல்த்தி வாலண்டியர்ஸ் தான் இருப்பாங்க. சேஃப்டியை பார்க்குறோம். செகண்டில் எஃபிகசி, அது நல்லா ஆக்ட் ஆகுதா, எவ்வளோ டோஸ் வந்து கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்டுக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா? தேர்டில் லார்ஜ் பாப்புலேஷன். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அது சேஃப்டியாக இருக்கா, எஃபிகசினஸ் இருக்கா, எஃபெக்டிவ்னஸ் இருக்கா அப்படின்றதா வந்துட்டு இந்த தேர்டில் பார்க்குறோம். ஃபோர்த்தில் வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வீலன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரக் அப்ரூவ் வாங்கி பீப்புள் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மார்க்கெட்டுக்கு ட்ரக் போயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 4th பேஸில் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து சிடிஎஸ்சிஓ இந்தியாவில் அவங்களோட அப்ரூவல். ஸோ இந்த டேட்டா எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு ட்ரக் மார்க்கெட்டுக்குள்ளே போகும். அப்புறம் நம்ம கண்டினியூஸ்லி அதை எதனா அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சொல்லிட்டு விஜிலன்ஸ் பண்ணுவோம், ஃபார்மகோ விஜிலன்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இந்த டாபிக்கு. And thank you for watching my video. Thank you.